ஹாய் நண்பர்களே, மகாபாரத போர்ல தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு ஒரு பழமொழி சொன்னா உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது யாரு? கர்ணனும் அர்ஜுனனும் தான். ஆனா அங்க கிருஷ்ணர் செஞ்ச ஒரு பெரிய லீலை இருக்கு. மகாபாரத போர்ல உச்சகட்டம் மா வீரர்கள் கர்ணனும் அர்ஜுனனும் நேருக்கு நேர் நிக்கிறாங்க. கர்ணன் கிட்ட மிகப்பெரிய ஆயுதம் இருக்கு, அதுதான் நாகாஸ்திரம். ஆனா போருக்கு முன்னாடியே குந்தி தேவி கர்ணன் கிட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருக்காங்க. இந்த நாகாஸ்திரத்தை ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அர்ஜுனன் மேல பயன்படுத்தணும்னு. போர் முனையில அந்த நேரம் வந்துச்சு. கர்ணனோட கண்கள்ல தீ பொறி. இன்னைக்கு அர்ஜுனன் தாளை இருக்காதுன்னு வெறித்தனமா நாகாஸ்திரத்தை குறி வச்சு விட்டான். ஒரு முறை குறி வச்சா தப்பிக்கவே முடியாத அந்த அம்பு அர்ஜுனனோட தலையை நோக்கி பாய்ந்து வந்துச்சு. அப்போ அவங்க தேரோட்டியா இருந்த நம்ம கிருஷ்ணர் சாதாரண ஆள் இல்லையே, யுத்தத்தின் அத்தியாயம் அறிந்தவர். அதிர்ச்சி அடையறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணர் தன்னோட பாதத்தை மெதுவா தேரோட சக்கரம் மேல அழுத்தினார். தேர் சக்கரம் சற்று தாமதமாக மண்ணில் புதைஞ்சு தாழ்ந்தது. தேர் தாழ்ந்த அந்த ஒரு நொடியில அர்ஜுனனோட உயிரை கொல்லாம அவன் தலைக்கு வந்த நாகாஸ்திரம் அர்ஜுனனோட தலை பாகையை மட்டும் சிலுத்துக்கிட்டு பறந்து போச்சு. கர்ணன் மறுமுறை அதே அஸ்திரத்தை விடுகிற வாய்ப்பும் குந்தி தேவியின் சத்தியத்தால போச்சு. அந்த நொடியில தான் அர்ஜுனன் மீண்டும் ஒரு வாழ்க்கை கிடைத்ததை உணர்ந்தான். இந்த ஒரு சம்பவம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு மக்கள் மனசுல மறக்க முடியாத ஒரு பழமொழியா மாறுச்சு. இதுதான் நம்ம கிருஷ்ணரோட லீலை. கிருஷ்ணர் தான் நம்மையும் காப்பாத்தினார்னு நம்புனா கமெண்ட்ஸ்ல ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்லுங்க.